ஸ்ரீமன் நாராயணீயம் 27ஆம் தசகம் அமிர்த மதனம். வானவர் உலகின் அழகிய மங்கை தான் உவந்து தந்ததோர் தெய்வீக மாலை கோனவன் தனக்கு துர்வாசன் தந்தனன் ஆனைக்கு இட்டனன் இந்திரன் அதனையே ஆனதோர் பெருமை அறியாது மிதித்தது முனிந்தனன் கடிந்தோர் வாக்கினை சொன்னான் முனிவர் உறுத்தினன் சக்தியில் உதித்தோன். நற்கதி அளிக்கும் நாரண மாதவ சொற்படி இந்திரன் சக்தியை இழந்தான் பற்பல தோல்விகள் கண்டனர் வானவர் நாற்றிசை தன்னில் தானவர் முழங்க நற்றுணை நின்னை தேடியே வந்தனர் நற்றவ முனிவர் நான்முகன் ஈசனே. நான்முகன் தன்னோடு சங்கரன் தானும் வானவர் முனிவரும் நின்புகழ் முழங்க தானவர் இமையவர் அனைவரும் கூடி ஆனதோர் பார்க்கடல் கடைக என்றாயே. நல்லவர் அந்த வானவர் தாமும் அல்லவரோடந்த மலையதை தொலைத்திட இலந்தையின் விதையென எளிதில் எடுத்து நீ பாலாளி தன்னில் இட்டனை அன்றோ. நல்லதோர் நாகம் வாசுகி கயிறாய் பல்வித மூலிகை கடலில் கலந்தனர் தானவர் வானவர் கடலினை கடைய தானந்த அவுணரை வாய்ப்புறம் சேர்த்தாய். அடைந்ததால் கலங்கிய பாலாளி தன்னில் எடையதால் மூழ்கியது மந்திர மலையே. இமையவர் சேர்ந்தே விதிர்த்து நிற்க ஆமையாய் வந்தனை உறுதியான ஓட்டுடன் இமையவர் தலைவனாம் தேவேந்திரன் படையினும் அமைந்ததோர் வலிவுடன் ஓட்டினை கொண்டாய் காணுகிற தொலைவு வரை காட்சியில் பெரிதாம் நாணாது ஆழ்கடலில் சென்று மீட்டிருந்தாயே. பேரருள் கொண்ட மீண்டது மலையே பேருவகை கொண்டு மீண்டும் கடைந்தனர் தானவர் வானவர் வாசுகி இவருள் தான் புகுந்து சக்தியை வழங்கி நின்றாயே. வேகமது கூடியது கடைகின்ற செயலால் நாகமது சடுதியில் மேலெழும்பி நிற்க போகமது நீக்கிடும் நின் திருக்கரத்தால் நாகமதில் உறங்கும் நீ தீண்டி நின்றாய். ஏகமாம் பரம்பொருள் உன்னை கண்டு வானில் நாகமணிவோனும் நான்முகனும் தொழுதார். வானவர் கோனே விடமிகு காற்றால் தானவர் மயங்க வானவர் தடுமாற கவனமாய் பெய்வித்தாய் அமரர்கள் உய்யவே அவுணர்கள் தமக்கு மாரியை தந்திலை. மகரமும் முதலையும் மற்றுள்ள உயிர்களும் திகைத்தன கலங்கின காலங்கள் போயின நாரணன் நீ நினது திருக்கரத்தால் கடைந்தனை வாரணம் வென்றவா என் பிணி நீக்குவாய். 27ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.